ஒரு காலத்துல ஒரு மனிதன் இருந்தான். வாழ்க்கை முழுக்க அவனுக்கு துன்பமே துன்பம், வறுமை, நோய், மக்கள் அவனை மதிக்காத நிலை. ஒரு நாள் அவன் மனம் உடைந்து காடுக்குள்ளே ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து சத்தமா அழுதான். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியா இருக்கு? எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லையே. அப்போ அங்க ஒரு சித்தர் வந்தார். வெள்ளை தாடி, அமைதியான பார்வை. சித்தர் கேட்டார், இந்த மரம் எப்படி வளர்ந்தது தெரியுமா? அவன் சொன்னான், மழையால, வெயிலால. சித்தர் சிரித்தார், இல்லை, கடுமையான காற்று, உலர்ந்த மண், தண்ணீர் இல்லாத காலம், இவைகளுக்குள்ளதான் இதோ இப்படி வேரூன்றியது. அப்போ சித்தர் ஒரு கல்லை எடுத்தார். அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு சிறிய விதையை காட்டினார். இந்த விதை மென்மையான மண்ணில விழுந்திருந்தா யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா கடினமான கல்லுக்குள்ள சிக்கினதால இது வேறு விட போராடுது. அந்த போராட்டமே இதோ பெரிய மரமா மாறும் வழி. அவன் கேட்டான், அப்படின்னா என் துன்பங்கள்? சித்தர் சொன்னார், மகனே, துன்பங்கள் தண்டனை அல்ல, அவை மறைக்கப்பட்ட வாய்ப்புகள். மென்மையான வாழ்க்கை உன்னை தூங்க வைக்கும், கடினமான வாழ்க்கை உன்னை எழுப்பும். நீ விழும் இடத்தில்தான் உன் சக்தி ஒளிந்து இருக்கு. அந்த நாள் முதல் அவன் துன்பத்தை சபிக்கல, அதுக்குள்ள என்ன கற்றுக் கொடுக்குது கவனிக்க ஆரம்பிச்சான். காலம் கடந்தது. அதே மனிதன் ஒரு நாள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுற ஒரு நிலைக்கு வந்தான். மக்கள் கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு உறுதியானவன் ஆனாய்? அவன் சிரிச்சு சொன்னான், என் வாழ்க்கை என்னை அழிச்ச இடத்தில்தான் என்னை எழுப்ப கற்றுக் கொடுத்தது. சித்தர் சொல்ற சாரம், துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. தாங்க முடியாத காலமே மாற முடியாத சக்தியை உருவாக்கும்.